இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. தாமதமாக இருந்தாலும் வரவேற்கத்தக்க தீர்ப்பா அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. வழக்கறிஞர் நதியா, இந்த தண்டனை போதுமானதா இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்களா? பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நீதி கிடைச்சிருக்கிறதா பாக்குறீங்களா? அதாவது தாமதமான தீர்ப்பு அப்படின்றது வந்து ஏன் தாமதமாச்சு அப்படின்னா, ஒரு கோர்ட்டில் வந்து ஒருத்தர் மட்டும் சார்ந்து இல்லை. அதாவது ஜட்ஜஸோ அட்வொகேட்ஸ், அப்புறம் போலீஸு, அப்புறம் சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணுவாங்க, எவிடன்ஸ் கொடுப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு தாமதம் ஏற்பட தான் செய்யும். இந்த தீர்ப்பு வந்து வரவேற்கத்தக்க தீர்ப்பு தான். அதாவது ஐபிசி இந்திய தண்டனை சட்டத்தில் என்ன செக்ஷனுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறது இருக்கிறதோ அதை வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த மாதிரியான தீர்ப்பு கொடுக்கறதுனால இனிமே குற்றம் செய்ய, அதாவது ஃப்யூச்சரில் இந்த தப்பு பண்ணால் இந்த தண்டனை கிடைக்கும் அப்படின்றது மற்றவங்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். இனிமே வந்து இந்த மாதிரியான குற்றங்கள் வந்து குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு வழக்கறிஞரா ஒரு முக்கிய ஆதாரமா இந்த தண்டனை கிடைக்கிறதுக்கு என்ன இருக்குன்றத நீங்க உங்க தரப்புல என்ன சொல்லுங்க? அதாவது வந்து இந்த மாதிரியான கேசஸ்ல வந்து விட்னஸ் சொல்லுவாங்க. அதாவது அந்த பாதிக்கப்பட்டவங்க கொடுக்குற சாட்சி, அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ ரெக்கார்ட்ஸ், இது எல்லாமே அனலைஸ் பண்ணுவாங்க. பேஸ்ட் என்னன்னா, அந்த பாதிக்கப்பட்ட பெண் வந்து மோஸ்ட் ஆஃப் என்ன பண்ணுவாங்க, பெண்கள் வந்து பயப்படுவாங்க, நம்மளுடைய பேர் கெட்டுருமோ, வெளியே வந்து சொன்னா வந்து சமுதாயத்தில் நம்ம என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு. இந்த இடத்துல வந்து இவங்க தைரியமா வந்து சொன்னதுனால என்ன நடந்ததோ பிறர் சாட்சியா மாறாம அவங்க என்ன நடந்ததோ அதை சொன்னதுனால அதை பேஸ் பண்ணி அது ஒன் ஆஃப் த கிரவுண்டா வந்து இருக்குது இந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுல. நதியா, இப்போ நீங்க நிறைய கேஸுங்களை வந்து இப்போ பார்த்துருப்பீங்க இந்த பாலியல் சம்பந்தமா பல்வேறு. ஆனா இந்த பாலியல் சம்பந்தம் பொறுத்த வரைக்கும் ஏன் இந்த வழக்குகள் வந்து இவ்வளவு தாமதமா வந்து தீர்ப்பு ஆனது வழங்கப்பட இருக்கு? அதாவது வந்து வழக்குகளில் வந்து இப்போ குற்றவாளி அப்படின்னு வந்து ஒரு எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்கன்னா அவங்க எல்லாருமே குற்றவாளி கிடையாது. இது சம்டைம்ஸ் வந்து ஃபாய்ஸ்டட் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபாய்ஸ்டடாக அவங்க மேலே புனையப்பட்ட வழக்கு, பொய்யான வழக்குன்னு சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் வந்து இந்த போக்சோ கேசஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ரிவெஞ்ச் பர்பஸ், அவங்களுக்குள்ளே ஏதாவது குடும்ப சண்டை இருக்கும், அப்போ என்ன பண்ணுவாங்க, குழந்தைகளை வச்சு வந்து போக்சோ கேசஸ் போடுவாங்க. அப்போது இந்த கேசஸ் வந்து இப்போ இவங்க குற்றவாளி அப்படின்னா உடனே அவங்களுக்கு தண்டனை கொடுத்துட முடியாது. ரெண்டு தரப்புலையும் வந்து ஆர்கியூமெண்ட்ஸை கேட்கணும். எஃப்ஐஆர் அவங்க சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுவாங்க, அதாவது குற்றப்பத்திரிகை ஃபைல் பண்ணுவாங்க, என்ன எவிடன்ஸு ரெக்கார்ட்ஸு இது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணிட்டு தான் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க முடியும். அப்படிங்கும்போது அது டிலே ஆக தான் செய்யும். பட் வாண்டடாக டிலே ஆகுது அப்படின்னா நம்ம வந்து ஹைகோர்ட்டில் ஒரு டைரக்ஷன் போட்டு கேஸை சீக்கிரம் முடிங்க அப்படின்னு சொல்லி டைரக்ஷன் போட்டு நம்ம கோர்ட்டில் ஆர்டர் வாங்கி கூட சீக்கிரம் முடிச்சுக்கலாம். இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அரசியல் பின்புலம் அதிகமாக இருந்தும் கூட சிபிஐ வந்து இந்த வழக்கை வந்து அழகாக வந்து ஒரு கையாண்டிருக்காங்கன்னே சொல்லலாம். பெண்களோட அடையாளத்தை வந்து வெளியிடாம இந்த வழக்கை வந்து நல்ல விதமாக கையாண்டிருக்காங்க. நிறைய பாராட்டுகளும் வந்து பெற்றிருக்காங்க. இது குறித்து உங்களுடைய பார்வை? அதாவது மேடம், இந்த வழக்கில் வந்து அந்த பாதிக்கப்பட்ட பெண் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து பயந்தாங்க. நம்மளுடைய வந்து ஐடென்டிட்டி வெளியே தெரிஞ்சிருமா, பேர் வெளியே தெரிஞ்சிருமா, அந்த மாதிரி பயந்தாங்க. குற்றவாளிகளுமே சரி, அந்த வீடியோ ரெக்கார்ட்ஸ் எல்லாமே அழிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள் பரவுது. இதில் வந்து இவங்க அந்த வீடியோ ரெக்கார்ட்ஸ்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சிபிஐயில் ரெக்கவர் பண்ணி யார் யார் இதில் இருக்காங்க அப்படின்னு எல்லாரையுமே வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதற்கான எவிடன்ஸ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணதுனால தான் அந்த ரொம்ப நாள் காலதாமதம் கூட ஆச்சு. ஸோ இவங்க வந்து கான்ஃபிடென்ஷியலாக, அதாவது இப்போது ஒரு பெண் வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்க, செக்ஷுவல் அப்யூஸ் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு எஃப்ஐஆர் கொடுத்தாலே வந்து அந்த எஃப்ஐஆரை அப்லோட் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி அந்த பெண்ணோட பேரை ரிவீல் பண்ண மாட்டாங்க. இது நார்மலாக ஒரு எஃப்ஐஆர்லேயே இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்களில் வந்து அதுவும் இந்த கேஸில் வந்து அவங்களோட ஐடென்டிட்டியோ நேமோ அவங்க எங்கே ஒர்க் பண்ணுறாங்க இது எதுவுமே ரிவீல் பண்ணாமல் இன்னைக்கு வரைக்கும் இப்போ வரைக்கும் நம்மளுக்கு யாருன்னு தெரியாமல் அந்த கான்ஃபிடென்ஷியலாக கொண்டு வந்தது வந்து மற்ற பெண்கள் வந்து பயப்படாமல் வந்து கம்ப்ளைண்ட்டை வெளியே சொல்கிறதோ இல்லை ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறதோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கு வந்து இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக தான் இருக்குது.